வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். சற்று முன்னர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லீக் ஆகிருக்கு. அதாவது சென்சார் போர்டு அதாவது தாண்டி தேட்டருக்கு வர வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ லீக் ஆகிருக்கு. அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லி ஆகணும். ஜனநாயக படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் டேட்டே அறிவிக்கல, அதுக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும் ஒரு விதமாக டாக்ஸ் கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குங்க. இப்படி இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌட் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் ரஜினி ஃபேனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவருடைய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸ் லீக் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு டைம் கூட குரல் கொடுத்ததில்ல. ஆனால் விஜய் அவர்களே 2 படத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மெர்சல். ஓகேங்களா, அந்த மெர்சல் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் குரல் கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்துக்குமே நாடறிஞ்ச உண்மை. ஓகேங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டென்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாருங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படம் குறித்து பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாரால் வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இது போன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் டாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அதாவது சினிமாவில் ரஜினிகாந்த் அவர் 50 இயர்ஸாக இருக்கார். ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரிலீஸ்க்கு முன்னாடி படம் இணையத்தில் ரிலீஸ் லீக் ஆச்சுன்னா அப்படின்னா அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஆக்டர் அந்த படத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ரஜினிகாந்த் அவளுக்கு புரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா அறிக்கை அளிப்பார்கள். இந்த ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வேதனை அளிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்கள் வெளியிட்டிருக்காரு. சங்கு நிறம் சுட்டாலும் வெண்மை தரும் மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே அப்படிங்கிறத அவர் சொல்லி ஆகணும். ரஜினிகாந்த் அவர் உண்மையிலே ஒரு கிரேட்ஃபுல்லான பர்சன் இந்த இடத்துல சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மனிதர். ஓகேங்களா, ஓகே, இந்த கருத்துக்களை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.